வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ பூச்செடி வளர்ப்பு பற்றினது இல்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்க வேண்டிய சில மூலிகை செடிகள். அந்த மூலிகை செடிகளுக்கு விஷப்பூச்சிகளையும் விஷ ஜந்துகளையும் விரட்டக்கூடிய சக்தியும் இருக்குது. அதே சமயம் அப்படியே சப்போஸ் சின்ன புழு பூச்சி கடித்தாலுமே அந்த விஷத்தை போக்கக்கூடிய தன்மை கொண்ட சில செடிகளை பற்றியே தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாதிரி செடிகள்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா செடிகளையுமே நான் இப்போது இந்த வீடியோவில் காமிக்கல. ஏன்னா சில செடிகள்லாம் தரையில் வச்சுருக்கேன், சிலதெல்லாம் கொடியாக படத்தை விட்டுருக்கேன். சில மூலிகை செடிகளுடைய வாடைக்கே விஷப்பூச்சிகள்லாம் பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வீடுகளில் தொட்டிகளில் வச்சு வளர்க்கும்போது அவசரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். விஷப்பூச்சிகள் நம்ம வீட்டுக்கு வர்றதையும் எளிமையாக தடுக்கலாம். முதல்ல நான் காமிக்கிற இந்த செடியோட பேர் சிரியா நங்கைன்னு சொல்லுவாங்க. சிரியா நங்கையோட இதில் பூக்களும் பூக்கும். குட்டியாக வெள்ளை கலரில் இந்த மிளகாய் செடியில் பூக்கிற மாதிரி பூக்கள் பூக்கும். இலைகள்லாம் பயங்கரமான கசப்புத்தன்மை கொண்டது. இந்த செடியை இந்த வாசனைக்கே பாம்புகள் கூட பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிறியானங்கையிலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள்னால பாம்பு அப்படி சுருங்கி சுருங்கி விரியும் பார்த்தீங்களா. அந்த சுருங்கி விரிகிற தன்மை விரிய விடாமல் தடுக்கும். அந்த செல்கள் விரிய விடாமல் தடுக்கிறனால பாம்பு வேகமாக நகல முடியாமல் அந்த இடத்துல நிற்குமா. அதனால் அந்த பாம்புகளுக்கு இந்த செடியோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் இந்த செடி இருந்ததுன்னா அந்த பக்கமே பாம்புகள் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடி எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா. காடுகளில் களைச்செடியாக கூட வளரக்கூடியது தான். இந்த மாதிரி செடியை நம்மளுடைய வீட்டு என்ட்ரன்ஸில் கேட்டு பக்கத்தில் வச்சு வளர்க்கும் போது விஷப்பூச்சிகள் கூட பக்கத்தில் வராது. அடுத்தது துளசி செடியோடைய வாசனைக்குமே விஷப்பூச்சிகள்லாம் பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறாங்க. அருமையான பூச்சி விரட்டியும் கூட. கொசுக்களையுமே பக்கத்தில் அண்ட விடாது. இந்த துளசி செடி பக்கத்தில் கொசுக்கள் கூட பக்கத்தில் போகாதுன்னு சொல்கிறாங்க. மழைக்காலங்களில் சாயங்கால நேரம் இந்த காஞ்ச துளசி இலைகள் கூட கொஞ்சம் வேப்பலையும் சேர்த்து நம்ம அந்த சாம்பிராணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புகைமூட்டம் போடும்போது கொசுக்கள் கூட பக்கத்திலே வராது. அந்த புகையை சுவாசிக்கிற நமக்குமே ரொம்ப நல்லது. இந்த செடி சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டி இலையோட ஒரு லைட் ப்ளூ கலரும் ஒரு சாம்பல் கலந்த கலர் மாதிரி இருக்கிற இந்த செடியோட பேர் நாகதாளின்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்குமே பாம்புகள் இந்த செடியோட ஸ்மெல்லுக்குமே பக்கத்திலே வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடிகள்லாம் ஈஸியாக எளிமையாக நம்ம வீட்டில் தொட்டிகள்லேயே வளர்க்கலாம். இந்த செடியை பூரான் கொல்லின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. கேரளாவில் பழுதார கொல்லின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை டேப் வார்ம் பிளான்ட்டு, ரிப்பன் புஷ், அதுக்கப்புறம் சென்டிபீட் பிளான்ட்டுன்னு பல பேரில் சொல்கிறாங்க. இந்த செடியை நம்ம பூரான் கொல்லின்னு சொன்னாலும் இந்த செடி பக்கத்தில் பூரான் சாகாது. ஆனால் பூரான் கடித்ததுன்னா அந்த விஷத்தை இறக்கக்கூடிய மகிமை இந்த செடிகளுக்கு இருக்குது. இந்த பூரான் கடித்த இடத்துல வீங்கி சிவப்பாக தடிமனாக இருக்கும் பார்த்தீங்களா, வலியும் அதிகமாக இருக்கும். விஷத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இம்மிடியட்டாக நம்ம அந்த இலைகளை பறித்து கசக்கி அந்த சாறு பிழிஞ்சு அந்த மேல் பரப்பில் கடிப்பட்ட இடத்துல பூசும்போது அந்த விஷத்தன்மையை இம்மீடியட்டாக குறைக்கும். பிளட்ல கலக்க விடாமல் விஷம் கலக்க விடாமல் தடுக்கும். இந்த செடி மிளகு செடி. இது கொடியாக போகிற மிளகு செடி. இப்போ புஷ் பெப்பர்னு சொல்லிட்டு தொட்டிலே வளர்க்குற மாதிரி பெப்பர் செடிகள்லாம் வந்திருக்குது. இந்த செடி கொடி ரகத்தை சார்ந்த செடி தான். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வீட்டில் எளிமையாக வளர்க்கலாம். கண்ணுக்கு தெரியாத பூச்சியோ வண்டோ ஏதோ ஒன்று நம்மளை அறியாமே கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வீக்கமோ எது இருந்தாலும் சரி, நம்ம இம்மீடியட்டாக 4-5 மிளகை மென்று சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது இம்மீடியட்டாக அந்த விஷம் ரத்தத்தில் கலக்காமல் தடுக்கும். ஒரு எமர்ஜென்சியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் எய்டாக இதை பண்ணிக்கலாம். இந்த கொடியை அந்த கயரில் கட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த செடியை கார்லிக் வைன்னு சொல்லுவாங்க. இதையுமே தொட்டியில் வச்சு தான் ஒரு கொடி மாதிரி மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இந்த செடியை கார்லிக் வைன்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னா, இந்த இலைகளுக்கும் பூவுக்கும்
வெள்ளைப்பூண்டு ஸ்மெல் இருக்கும். அதனால் இந்த வெள்ளைப்பூண்டு ஸ்மெல்லுக்கே வந்து பாம்புகள் கூட பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவாங்க. சின்ன டிப் என்னென்னா, 5-6 வெள்ளைப்பூண்டை வந்து தோலோட மிக்சியில் அடித்து அதை தண்ணியில் கலந்து வீட்டை சுற்றி தொளிச்சு விட்டால் கூட பாம்புகள் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெள்ளைப்பூண்டுலேருந்து வரக்கூடிய ஒரு வேதிப்பொருளோட ஸ்மெல் வந்து பாம்புக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளையுமே கசக்கி சுற்றி போட்டு விடலாம். அடுத்தது வந்து வெத்தலை கொடி. வெத்தலை கொடியில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதுக்கு வந்து அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெத்தலைக்குமே இருக்குது. இந்த வெத்தலையும் மிளகும் சேர்த்து சாப்பிட்டா கூட விஷம் முறியும்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றபடி வெத்தலையில் வந்து அதீத மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா செடிகள்லேயுமே நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. எல்லாத்தையுமே சொன்னால் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும்ன்றனால எந்தெந்த செடிகள்லாம் விஷத்தை முறிக்குது, எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் வந்து பாம்போ விஷப்பூச்சிகளோ பக்கத்தில் வராதுன்ற சிம்பிள் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த செடிகள்லாம் எல்லா நர்சரிகள்லையுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய செடிகள் தான். இந்த மாதிரி செடிகளை உங்கள் வீடுகள்லையுமே சின்ன தொட்டிகள்லையே உங்கள் வீட்டு முன்னாடியோ வீட்டு சைட்லேயோ வச்சு, ஆனால் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சு வளர்க்கணும். இந்த செடிகளுக்கு வந்து மண் கலவைனா எந்த மாதிரி மண் கலவையிலையும் வைக்கலாம். நல்ல சூரிய வெளிச்சமும் வேணும், நல்ல தண்ணீரும் வேணும். இந்த செடிகளை பற்றின சின்ன சின்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.